சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இருபத்தி திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பிற்கும் தயார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் முதலாவது எண்ணியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியிட நடவடிக்கை. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு. சான்று பொருட்களின் ஆய்வு அறிக்கையை வெளியிட திட்டம். அமித்ஷாவை சந்தித்த விஜய் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டை முன்னிட்டு நகர்வு. உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல், இலக்கு வைக்கப்பட்ட குடியிருப்புகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்மானித்தால் பொது வாக்கெடுப்பு நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாத இறுதியில் எதிர்பார்க்கப்படும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து நாடாளுமன்ற ஒப்புதல் அல்லது பொது வாக்கெடுப்பு நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லையை நீட்டிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் பொதுநலன் கருதியே உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்களின் நலனுக்காக தொடங்கப்பட்டு திருத்த பணிகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை தேவைப்பட்டால் அதனை நிறைவேற்ற தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு தேவைப்பட்டால் அதற்கும் தாங்கள் தயாராக உள்ளதாக நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் இதுவரை 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உட்பட பல தரப்பினர் புதிய அரசியலமைப்பு திட்டத்திற்கு பலத்த எதிர்ப்பை வெளியிட்டு வந்த நிலையிலேயே 22வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முதல் நாளான நேற்று முன்தினம் அதனை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் 6 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், பேராசிரியர் GL பீரிஸ், ஐக்கிய மக்கள் சக்தி, சர்வஜன பல கட்சியின் சுயாதீன சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட தரப்பினரால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த மனுக்களை விசாரிக்க பூரண நீதியரசர்கள் குழாமை நியமிக்குமாறும் பல தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மனுக்களில் 22வது திருத்தமானது நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என உத்தரவிடுமாறும் கோரப்பட்டுள்ளது. இலங்கையில் முதலாவது எண்ணியல் அடையாள அட்டையை இந்த ஆண்டின் இறுதியில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எண்ணியல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் எண்ணியல் பரிமாற்ற செயலாக்கத்திற்கு வலுவான பங்களிப்பை வழங்கும் வகையில் தகவல் தொழில்நுட்ப சேவையை நாடளாவிய சேவையாக நிறுவுவதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற எண்ணியல் பொருளாதார அமைச்சின் 2026ஆம் ஆண்டிற்கான திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். 2030ஆம் ஆண்டளவில் இலங்கையின் எண்ணியல் பொருளாதாரத்தை $30 பில்லியன் உயர்த்தும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் எண்ணியல் பொருளாதார அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களாலும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அதன்படி ஆட்பதிவு திணைக்களம், இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு, இலங்கை காரணி அவசர பதிலளிப்பு பிரிவு, தரவு பாதுகாப்பு அதிகார சபை உள்ளிட்ட பல திட்டங்களின் செயற்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக
ஆராயப்பட்டது. இந்த ஆண்டின் இறுதியில் எண்ணியல் அடையாள அட்டையை வெளியிடுவது தொடர்பான செயற்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி வினவினார். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலாவது எண்ணியல் அடையாள அட்டையை இந்த ஆண்டின் இறுதியில் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். பொதுமக்கள் அரசாங்கத்துடன் மேற்கொள்ளும் அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் மிகவும் சேற்றுடனாகவும் எளிதாகவும் மாற்றுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கௌபி வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. அதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து வாகன தண்ட பணங்களையும் இணைய வழி மூலம் மாத்திரம் செலுத்துவதற்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக இங்கு மேலும் தெரிவிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 583 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ள பிற சான்று பொருட்களின் கால அளவு தொடர்பாக பேராசிரியர் ராஜ் சோமதேவா செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அகழ்வு பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதா என்பது தொடர்பாக அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நிர்வாக கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மொத்தமாக 583 மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காலில் பெறப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அகழ்வு பணியில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்கள், யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை பிரிவு மாணவர்கள், ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள், சோகோ போலீசார், நல்லூர் பிரதேச செயலகம் உதவி ஒத்தாசையோடு நல்லூர் பிரதேச சபையினர், தொழிலாளர்கள் உட்பட பலர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் இந்த அகழ்வு பணியில் இதுவரை மனித எண்பு குவியல்களாக 51 மனித எண்பு குவியல் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பிற சான்று பொருட்களாக அச்சரக்கூடு ஒன்றும் காசு ஒன்றும், அதனைத் தொடர்ந்து 3 செப்பிலான 3 மோதிரங்கள் ஒன்றோடொன்று இணைந்தவாறும் விரலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை ஏற்கனவே கூறியது போன்று பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கிடையில் இந்த பிற சான்று பொருட்களை வைத்து கொண்டு அதற்கான கால அளவை தீர்மானித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கிறார். அதே நேரம் இந்த புதைகுழி 2இல் எடுக்கப்பட்ட 9 மனித எண்பு தொகுதிகள் சம்பந்தமான அறிக்கைகளையும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களினால் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இவற்றை வைத்து கொண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிர்வாக கூட்டத்தில் இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டு ஏற்கனவே இந்த அகழ்வு பணியில் கண்காணித்து அறிக்கைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அகழ்ந்தப்பட்ட இந்த அகழ்வு எலும்பு தொகுதிகளிலிருந்து C14 பரிசோதனை செய்ய வேண்டும் என்று. அது தொடர்பாக வருகின்ற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற நிர்வாக கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருக்கின்றது. மேலும் இன்று கனடா தூதுவர் ஆலயம் இந்த களத்தை பார்வையிடுவதற்கு விஜயம் செய்தது. ஆனால் அவர்களுக்கான அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்படாததினால் அவர்கள் ஏற்கனவே இந்த பிரதேசத்துக்கு இந்த அகழ்வு பணி நடைபெறுகிற இடத்திற்கு வருவதாக இருந்தால் அவர்களுடைய அனுமதியை பெற்று நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட வேண்டும். அந்த அனுமதி கிடைக்காதபடியால் நீதிமன்றத்தில் எவ்வித விண்ணப்பம் செய்யப்படவில்லை. ஆனபடியால் நீதிமன்றம் அதுக்கான கட்டளை ஆக்கப்படவில்லை. அரசாங்கத்தினால் அந்த விண்ணப்பம் அனுமதி வழங்கப்படாத முடியாதபடியால் அவர்கள் இந்த பிரதேசத்தை பார்க்க முடியாது திரும்பி சென்றிருக்கிறார்கள். இந்த அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிற்பாடு தொடர்ந்து அகழ்பணி செய்வது சம்பந்தமாக ஏற்கனவே நீதவான் அவர்களினால் செல்லையா பிரணவன் அவர்களுக்கு ஒரு வழிநடத்தல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 28 நாட்களுக்கான பாதுகாப்பை தாக்கல் செய்யுமாறு. அவ்வாறு பாதுகாப்பு தாக்கல் செய்யப்படுகின்ற போது 14ஆம் தேதி எடுக்கப்படுற தீர்மானத்துக்கு அமைவாக மீண்டும் அகழ்பணி நடைபெற சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. கல்கிசை கலுதாகொட பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட 4 பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசையில் உந்துரொலியில் பிரவேசித்த இருவரால் கடந்த 15ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் வத்தலை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கொம்மடி தெரு பகுதியில் வைத்து இந்த குற்றச்செயலுக்கு உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டின் பேரிலும் மேலும் 2 ஆண்கள் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட
போது அவர்களிடமிருந்து ரிவால்வர் ரக துப்பாக்கியொன்றும் 12 தோட்டாக்கள் மற்றும் 6 வெற்று தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண்கள் 28, 32 மற்றும் 35 வயதுடைய கொழும்பு 12, கொழும்பு 14 மற்றும் தலபுத பகுதியைச் சேர்ந்தவர்கள் என சந்தேக நபரான பெண் குருண பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வகையில் ஆளில்லா கலன்களின் சேவையை அடுத்த மாதம் சோதித்து பார்க்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் வர்த்தக ரீதியிலான சேவைகளை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் முதற்கட்டமாக பயணிகள் ஆளில்லா கலன்கள் 25 கிலோமீட்டர் தூரம் வரை பயணங்களை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்படவுள்ளதுடன் சுற்றுலா தலங்களை இலக்காக கொண்ட 2 வான்வழி மார்க்கங்களும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் ருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இந்த முன்னோடி திட்டத்தின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பிலிருந்து தென் கடலோர பகுதி வரையிலும் கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்திலிருந்து கொழும்பு துறைமுக நகரம் வரையிலும் வான்வழி மார்க்கங்களை அமைப்பதில் கவனம் செலுத்தப்படவுள்ளதாக கூறினார். இதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2 பயணிகள் ஆளில்லா கலன்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ளதுடன் திட்டத்தின் முதல் 2 மாதங்களில் பயண மார்க்கங்களுக்கான விரிவான வரைபடங்கள் தயாரிக்கப்படும் எனவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுவதுடன் அவசரகால அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கை, கடல்சார் பயன்பாடுகள் மற்றும் கடற்படை தேவைகளுக்காகவும் இதனை பயன்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக கூறினார். இந்த வகை பயணிகள் ஆளில்லா கலன்கள் தரையிறங்கும் வானூறுவதற்கும் மிக குறைந்த இடமே போதுமானது என்பது இதன் முக்கியமான சிறப்பம்சம் என சுட்டிக்காட்டிய பிரதியமைச்சர் ஆரம்ப சோதனைகளை தொடர்ந்து 6 மாத காலத்திற்குள் நாட்டில் வர்த்தக ரீதியான சேவையை முறைப்படியாக நிறுவ அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையின் பாரம்பரியத்தை பாதுகாத்து சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை பகுதியை சுற்றுலா பயணிகளை ஏற்கக்கூடிய சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தும் திட்டம் குறித்த கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. உலக வங்கியின் கடன் மற்றும் நிதியுதவியின் கீழ் மேல் மாகாண சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகியன இணைந்து கொழும்பு கோட்டை பகுதியை சர்வதேச தரத்திலான சுற்றுலா மையமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளன. இதன் கீழ் 8 கவர்ச்சிகரமான சுற்றுலா வலயங்களை உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் கட்டடங்களை பாதுகாத்து அபிவிருத்தி செய்யவும் முறையான போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் துறைமுகத்திற்கு வரும் சுற்றுலா கப்பல்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான முதற்கட்ட ஆய்வுகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முறையான போக்குவரத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் முழுமையான திட்டத்தை தயார் செய்து நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாநகர சபை இணைந்து மீண்டும் அது குறித்து கலந்துரையாடுமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். தமிழகம் சென்றுள்ள இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக முதல்வர் விஜய் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு சென்னை சென்றுள்ளார். இதன்போது அமித்ஷாவை முதல்வர் விஜய் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதேவேளை தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் சிவகுமார், கேரள முதல்வர் சதீசன், தெலுங்கானா துணை முதல்வர் மல்லுப்பட்டி விக்ரமார்கா, புதுச்சேரி ஆளுநர் கைலாஸ்நாதன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் தென் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினை, நதிநீர் இணைப்பு, மாநிலங்களுக்கு இடையிலான நெடுஞ்சாலை திட்டங்கள், தொடருந்து திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. உக்ரைன் தலைநகர் கியேவ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனின் மாநில அவசரகால சேவை அளித்த தகவலின்படி வியாழக்கிழமை நடந்த பெரும் தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்புகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 23 பேர் காயமடைந்துள்ளனர். இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடுபாடுகளுக்குள் அடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இரவு நேர தாக்குதல்களில் குழந்தைகள், மருத்துவமனை ஒன்றும் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் ரஷ்ய வான்வெளி தாக்குதல்களால் ஆயிரக்கணக்கான வீடுகள்
வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் இதனால் கியூ பிராந்தியத்தில் சில பகுதிகள் இருளில் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 22வது திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பிற்கும் தயார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் முதலாவது எண்ணியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியிட நடவடிக்கை. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு. சான்று பொருட்களின் ஆய்வு அறிக்கையை வெளியிட திட்டம். அமித்ஷாவை சந்தித்த விஜய் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டை முன்னிட்டு நகர்வு. உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல், இலக்கு வைக்கப்பட்ட குடியிருப்புகள். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.